ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோங்க. எல்லாருக்கும் என்னோட 2026 நியூ இயர் விஷஸ். இந்த நியூ இயர் நம்ம எல்லாருக்கும் குட் ஹெல்த், பீஸ், ஹாப்பினஸ் அண்ட் ப்ராஸ்பெரிட்டியை கொடுக்கணும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். இன்றைக்கி காலையில் ரொம்ப லைட் ஸ்னோ இருந்தது எங்கள் வீட்டில். ஸோ இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ஆப்பம், அது சுண்டை குழம்பு, அப்புறம் ப்ரௌன் சுகர். பட் தேங்காய் பால் பண்ணலான்னு பார்த்தேன். பட் இந்த வெதருக்கு தேங்காய் பால் எனக்கு சாப்பிடணும்னு தோணலை. அண்ட் கொஞ்சம் காரமாக அந்த சுண்டை குழம்பு பண்ணியாச்சு. இன்றைக்கி டிசம்பர் 31 லாஸ்ட் டே ஆஃப் த இயருங்க. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கி டின்னருக்கு வராங்க. நியூ இயர் பார்ட்டிக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு 4 ஃபேமிலிஸ் மீட் பண்ண போகிறோம். ரொம்ப நாளாச்சு அவங்களெல்லாம் இன்வைட் பண்ணி. ஸோ அதனால் நான் கொஞ்சம் வீட்டை டெக்கரேட் பண்ணிவிட்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் கட் வெஜிடபிள்ஸ் வித் டிப்பு பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி மெனு தேங்காய் கொத்தமல்லி சட்னி, அப்புறம் சேமியா உப்புமா. ஏன்னா நைட்டு டின்னருக்கு தான் வராங்க. வெஜிடபிள் பிரியாணி, அது 2 பாத்திரமாக பிரித்து வச்சுருக்கேன். ஸோ நிறைய குழந்தைங்க எல்லோரும் வரதுனால. அப்புறம் தயிர் சாதம், அப்புறம் காக்டெயில் மினி ஃப்ரைடு இட்லி. இது பார்ட்லி ஃப்ரைடு தான், ஷாலோ ஃப்ரைடு தான், ரொம்ப டீப் ஃப்ரைட் கிடையாது. ஸோ இதை தவிர ஃப்ரெண்ட்ஸும் பாட்லக் டின்னருங்கிறதுனால அவங்களும் நிறைய டிஷ்ஷஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. குழந்தைங்கள்லாம் வரதுனால ஜூஸஸ்லாம் வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பிளேட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஒரு பிளேட்டுக்குள்ளேயும் டிஷ்யூஸ் எல்லாம் வச்சு, ஏன்னா யாருக்கும் அந்த நேரத்தில் கன்வீனியண்ட்டாக இருக்கணும் இல்லையா, அதனால் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஒரு 15-16 பேர் வரதுனால 16 பிளேட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபைனலி நம்மளோட சென்டட் கேண்டில்ஸ். பட் ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க, இது ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க, நல்லதில்லைன்னு. கண்டிப்பாக நான் பண்ண மாட்டேன். அவங்க சொல்கிறது எனக்கு புரியுது. பட் இப்போ வின்டருங்கிறதுனால எனக்கு நிறைய குக்கிங் ஸ்மெல்லு வரக்கூடாது, எல்லோரும் வரும்போதுங்கிறதுனால மட்டும்தான் ஏற்றிருக்கிறேன். பட் நான் அதை கம்மி பண்ணிக்கிறேன். இது அமரலிஸ் பிளான்ட்டுங்க. எப்படியாவது பூத்துருன்னு பார்த்தேன், ஆனால் அந்த பட்டாகவே தான் இருந்தது. எல்லாம் ஆல் செட் அவங்கெல்லாம் வரத்துக்கு. ஸோ நம்மளோட இன்னொரு ஃப்ரெண்டு சம்சாஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் சீஸ் பால்ஸு, அப்புறம் ட்ரஃபிள் புட்டிங், அதெல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா அதெல்லாம் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி காலி ஆகிடுச்சுங்க. இன்னொரு ஃப்ரெண்டு ரஸ்மலாய் கேக் பண்ணிட்டு வந்தாங்க. எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஸோ இதெல்லாம் தான் நம்ம வீட்டு பாட்லக் டின்னர் மெனு. ஸோ கஸ்தூரின்ற சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, ஏன் ரெகுலராக வீடியோ போட முடியலன்னு. ரொம்ப சாரி, எனக்கு ஒர்க் ரொம்ப டைட்டாக இருக்குங்க. அதனால தான் 12 மணிக்கு வெளியில் வரும்போது எல்லோரும் ஃபயர் ஒர்க்ஸ் இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கள் ரோட்டில் நாங்கள் மட்டும்தான் இந்தியன் ஃபேமிலி இருக்கோங்க. பட் அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் இல்லாமல் எல்லோரும் சேர்ந்து பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. உங்கள் எல்லாருக்கும் நியூ இயர் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த 2026 நம்மளுக்கு எல்லாருக்கும் குட் லக்கை கொண்டு வரணும் அப்படின்னு ஒன்ஸ் அகெயின் விஷ் பண்ணுறேன். நாளைக்கு ஒரு வீடியோவில் உங்களெல்லாம் பார்க்குற வரைக்கும் பாய்.